இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு 2 மாபெரும் நிகழ்வுகளை நாம் கொண்டாடுறோம், சிறப்பிக்கிறோம். முதலிலே திருச்சபை, தாயாம் திருச்சபையானது இன்றைக்கு மாபெரும் விழாவை கொண்டாடுகிறது. அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற விழாவை, பெருவிழாவை கொண்டாடுகிறது. அன்னை மரியாள் இறைவனின் தாய். இரண்டாவதாக இன்றைக்கு புதிய ஆண்டை, புத்தாண்டை நம்ம கொண்டாடுறோம். இந்த 2 மாபெரும், இரண்டுமே கடவுளுடைய கொடைகள் தான். இந்த மாபெரும் விழாக்கள் நம்ம கொண்டாடுறோம். நாம் முதலில் அன்னை மரியாள் நம்ம சிந்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாம கிபி 5ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் ஒரு தவறான கொள்கை திருச்சபையில் நிலவிட்டு வந்துச்சு. கீழே திருச்சபையினுடைய ஆயர் நெஸ்தோரியுஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆயர் என்ன பண்ணார்னா, ஒரு தவறான கொள்கையை மக்கள் மத்தியில் பரப்பிட்டு இருந்தார். மிக தவறான கொள்கையை பரப்பிட்டு இருந்தார். என்னன்னா, அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் கிடையாது, அவர் மனுஷனாக பிறந்த இயேசுனுடைய தாய் தான் அன்னை மரியாள். நாம அன்னை மரியாளை கடவுளுடைய தாயின்னு சொல்லக்கூடாது என்ற ஒரு தவறான தப்பறை கொள்கையை அவர் மக்கள் மத்தியில் பரப்பிட்டு வந்தார். எப்போ? 5ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் திருச்சபை மிக வன்மையாக கண்டிச்சது. என்றால் அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என விவிலியத்தில் இருக்குது. வேற எங்க சாட்சிகள் தேட வேண்டாம். கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்றப்போ சொல்லுவார், தூய ஆவி உங்ககிட்ட வரும் பொழுது தூய ஆவியினுடைய வல்லமையால் இவர் குழந்தை பெற்றெடுப்பீங்க, கடவுளுடைய மகன் எனப்படுவார். அது மட்டும் கிடையாது, எலிசபெத் அம்மா மாதமாக வாழ்த்துவாங்க பாருங்க, என் ஆண்டவருடைய தாய் என்கிட்ட வர நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும், இதை விட சாட்சி என்ன வேணும் என்று சொல்லி கிபி 431ஆம் ஆண்டு எபேசு நகரில் திருச்சங்கம் கூடுகிறது. திருச்சங்கம் கூடி அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என இந்த உண்மையை வேத சத்தியமாக அறிவிக்கிறார்கள், கோட்பாடாக அறிவிக்கிறாங்க. அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என்றால் இயேசுவுக்கு எத்தனை தன்மைகள், சுவாபம் உண்டு? 2 சுவாபம் படிச்சிருப்போம். நம்ம கடைசி படிச்சிருப்போம். நம்ம தெய்வ சுவாபம், மற்ற சுவாபம். இயேசப்பா 100க்கு 100 மனுஷனாக இருந்தார். அவர் 100க்கு 100 கடவுளாக இருந்தார். அப்போ அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்பது மிகச் சரியாக பொருந்தும் என்று அந்த எபேஸ் சங்கத்திலே திருத்தந்தை அவர்கள் வேத சத்தியம் அறிவித்தார்கள். அந்த விழாவினுடைய அந்த கோட்பாட்டை இன்றைக்கு தாயாம் திருச்சபை கொண்டாடி வருகிறது. இன்றைக்கு நம்ம புத்தாண்டு நம்ம கொண்டாடணும், புதிய ஆண்டு நம்ம கொண்டாடணும். நம்ம இன்னைக்கு இந்த புதிய ஆண்டில் பாருங்க பார்ப்போம், இந்த முதல் நாளை இந்த புதிய ஆண்டையே அன்னை மரியாளுடைய கரத்தை திருச்சபை ஒப்புக்கொள்வது பாருங்க. அம்மா இந்தாங்க, இந்த புது வருஷத்தை உங்கள் கையெல்லாம் அங்கே ஒப்படைக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களுக்காக உங்கள் மகனத்தில் பரிந்து பேசி நீங்கள் எங்களை வழி நடத்துங்க. எப்பேற்பட்ட நமக்கெல்லாம் பாக்கியம் பாருங்க. தாய் திருச்சபை இந்த வருஷத்துடைய முதல் நாளையே அம்மா கையில் ஒப்பு கொடுத்தா, நீங்கள் வச்சுக்கோங்கம்மா அந்த நாளை என்று எப்படி சொல்கிறது, இந்த வருஷத்தையே, இந்த புதிய ஆண்டையே நம்மையே நம்மையே தாய் திருச்சபை அம்மா கரத்தில் ஒப்பு கொடுக்குது. இன்றைய வாசகங்கள் அதாவது எப்படி சொல்கிறது, இந்த வாசகத்தை திருப்பாடலில் வாசிக்கணும். நம்ம திருப்பாடலில் பார்க்கணும். நம்ம திருப்பாடல் 67 பல்லவி வாசிக்கலாம் பாருங்க, பார்ப்போம். கடவுளே எம்மீது இறங்கி
எனக்கு ஆசி வழங்குவீராக. ஒரு குட்டி ஜெபம் இல்லையா அது? பாருங்க பார்ப்போம். கடவுளே, என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த புதிய ஆண்டுல நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளா வாழ எங்களுக்கு ஆசி கொடுங்க. நாங்கள் தவறான பாதைக்கு போகாமல் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. நாங்கள் நல்ல பாதையில் பயணிக்க எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க என்று இன்னைக்கு அற்புதமான வாசகம். இன்னைக்கு திருப்பாடலே பாருங்க பார்ப்போம். 67 முதல் திருவசனம் பாருங்க பார்ப்போம். எம் கடவுளே, எம் மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்குவீராக. இந்த ஜபத்திற்கு பதில்தான் இன்றைய முதல் வாசகம். இன்னைக்கு முதல் வாசகத்தை நம்ம பூசைக்கு அதை அந்த திருப்பலில் 20 திருப்பல் அந்த வாசகத்தை கேட்கும்போது அப்படி ஒரு மகிழ்ச்சி. பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. இந்த முதல் நாளில் அந்த 20 திருப்பலியில் இந்த புதிய நாள் தொடங்குகின்ற அந்த 12 மணிக்கு திருப்பலியில் உட்காந்து இந்த இப்படிப்பட்ட வாசகத்தை நம்ம காதால கேட்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு பாருங்க. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உனக்கு அருள் பொழிவாராக. வார்த்தைகளை பாருங்க. கடவுள் தன்னுடைய திருமுக ஒளியை உன்கிட்ட திருப்பி உனக்கு அருள் பொழிவாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக. மனுஷன் வாழ்க்கையில் அமைதி இருந்தாலே வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு இந்த வாசகத்தை பார்க்கணும். நம்ம இன்னைக்கு திரும்ப வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக. அவர்கள் என் பெயரை இஸ்ரவேல் மக்கள் நிலைநாட்டுவார். அதை பாருங்க, நான் உங்களுக்கு ஆசி வழங்குவேன். எவ்வளவு ஒரு ஆசீர்வாத வார்த்தை பாருங்க இன்னைக்கு. சகோதரர்களே, இந்த புதிய ஆண்டு ஆண்டவர் கொடுத்த கொடை. ஆண்டவர் கொடுத்த கொடை. இன்னொரு கொடை அன்னை மரியாள். இன்னைக்கு 2ஆம் வாசகம் அப்படி வந்து பாருங்க. 2ஆம் வாசகம் இருக்கு. நாம் வாடும் இந்த காலத்தில் திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த பிள்ளை நம்மை மீட்குமாறு தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும். அப்ப திருச்சபையிலே, அதாவது திருச்சட்டத்தில் அன்னை மரியாள் இப்படி இடம் பாருங்க. அந்த பெண் இங்கே அன்னை மரியாள் குறிப்பிடப்படுறாங்க பாருங்க. இங்க சகோதரர்களே, இந்த இரண்டும் கடவுள் கொடுத்த கொடை. அன்னை மரியாளும் இந்த புதிய ஆண்டும் ஆண்டவர் கொடுத்த கொடை. நன்றி சொல்லுவோம் அவருக்கு. எனக்கு இந்த புத்தாண்டு சொல்லும் பொழுது ஒரு பகுதி எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பகுதி. லூக்கா 12ஆம் அதிகாரம் 6 - 9 4 வசனங்கள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். காய்க்காத அத்தி மர உவமை. இயேசு உவமை சொல்றாரு. என்ன பண்ணாரு? ஒரு அத்தி மரம் ஒன்றை நட்டு வச்சார். அவர் கொஞ்ச நேரம் பார்க்குறாரு, பலன் தரல, கனி கொடுக்கல. கனியை தேடுறாரு, காணாம். என்ன பண்ணுறாரு? அந்த செடியை பாதுகாக்கிற வேலைக்காரன் கேட்குறாரு, தோட்டக்காரன் வந்து கேட்குறாரு, என்னப்பா இன்னொரு கனி கொடுக்கல, இது வெட்டி போட்டுருத என்று அவர் சொல்லுகிறார். தோட்டக்காரன் சொல்கிறாரு, ஐயா, எப்படி ஐயா, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இந்த செடியை நல்லா கொத்தி உரம் போட்டு எருவெல்லாம் போட்டு நான் பார்த்துக்கிறேன். அப்போ கனி கொடுத்தா சரி, அப்புறம் எல்லாம் வெட்டிடலாம் என்று அந்த தோட்டக்காரர் அந்த செடிக்கு அத்தி மரத்திற்காக முதலாளிக்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை இல்லையா வாங்கி அந்த செடி கொடுக்குறாரு. சகோதரர்களே, தோட்டக்காரர் யாரும் கிடையாது, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நமக்காக, நம்ம மீட்பதற்காக அப்பா கிட்ட இருந்து இந்த புதிய வருஷத்தை நம்ம வாங்கி காட்டுற கடவுள் கொடுத்துருக்காரு. ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சகோதரர்களே, திருப்பாவது சாம ஞானத்தில் வாசிக்கலாம். நம்ம 11:23 ஏன் கடவுள் நம்முடைய குற்றங்குறைகளை பலன் தரல இல்லையா? என் கடவுள் அமைதியாக இருக்காரு. வாசிச்சு பாருங்க. சாம ஞானம் 11:23 நீங்கள் மனம் மாறும் பொருட்டு தான் கடவுள் உங்களுடைய குற்றங்கள் எல்லாம் என்ன பண்றாரு? பார்த்தும் பாராம இருக்கிறாராம். என்ன வார்த்தை பாருங்க. நாம் மனம் மாறும் பொருட்டு
கடவுள் இந்த புதிய ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கிறாரு. 2025 நமக்கு கொடுத்துருக்கிறாரு கடவுள். சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. இன்றைய இந்த காய்க்கிற அத்திமரமும் நமக்கு பொருந்தும். ஏசப்பா அப்பா கிட்ட இருந்து நமக்காக அவர் மன்றாடி, அப்பா இந்த இந்த திராட்சைகளை என்ன ஒப்படைச்சிங்க நீங்கள், நான் இன்னும் என்ன பண்ணுறேன், இந்த மனமாற்ற முயற்சி பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் கால அவகாசம். இந்த அவகாசத்தை நாம் மனம் மாறும் பொருட்டு ஏசப்பாவும் தந்தையானவர் நமக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. சகோதரர்களே, இந்த புதிய ஆண்டானது நமக்கு மனமாற்றத்தின் ஆண்டாக மாற நம்ம என்ன பண்ணணும், நம்மளை திருத்திக் கொள்வோம். இந்த புதிய ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட காரணமே இதுக்கு தான். 24 போயிடுச்சு, 25. இந்த காலத்திலாவது நாம் தவறு செய்திருந்தால் அந்த தவறான பாதையை விட்டு விலகி ஆண்டவருக்கான பாதையில பயணிக்க அதில் ஜெபிப்போம். அப்பா இந்த புதிய வருஷத்தை கொடுத்துருக்கீங்க நீங்கள், நமக்கு நன்றி அப்பா, நன்றி. இந்த புதிய ஆண்டில் நாங்கள் எங்களுடைய பாவ காரியங்கள்லாம் விட்டு மனுஷனுடைய புனிதரை மாற முடியுமா? கொஞ்சமாவது குறைச்சிக்கலாமே. கொஞ்சம் உதாரணத்துக்கு நான் 10 சிகரெட்டு பிடிக்கிறேன், கடவுளே உங்களுக்காக ஒரு 2 விட்டுடுறேன், இது 8 பிடிக்கிறேன். அடுத்த ஆண்டு கடவுளே ஒரு 2 விட்டுடுறேன், ஒரு 6 பிடிக்கிறேன். அடுத்த ஆண்டு கடவுளே 2 விட்டுறேன், 4. படிப்படியாக கடவுளுக்காக நீ குறைத்தால் ஒரு காலம், ஒரு நாள் வரும், முழுமையான தூய பிள்ளைகளாக மாறுவோம் நம்ம. எனவே அப்படி இன்னைக்கு நம்ம மனசு மாறி நாளைக்கு அப்படியே புனிதர் மாதிரி நம்மளுக்கு செலவுக்கு ஆசைப்படக்கூடாது. மனுஷ பிறவிகள் நாமெல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறக்கூடியவர்கள் இருந்தாலும் அந்த நம்முடைய பாவத்துடைய பர்சன்டேஜ், இந்த விகிதாச்சாரத்தை அட்லீஸ்ட் குறைச்சாவது வாழனால அதற்கு நாம் முயற்சி செய்வோம். நாம் சகோதரர்களே, இன்றைக்கு ஆண்டவர் மாபெரும் கொடை கொடுத்துருக்கார். 2 கொடை சொல்லியிருக்கலான்னு. 1 அன்னை மரியாள், அம்மா நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு. அம்மா குறைகளை களைகிறவர். அம்மா காணாவ நிகழ்ச்சியில் பாருங்க பார்ப்போம். ஒரு யூத திருமணத்திற்கு திராட்சை ரசங்கிறது மிக பெரும், அதுதான் மெயின். அது இல்லைன்னா அந்த திருமணம் பண்ற அசிங்கப்படுவாங்க, அவமானப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காணாம திருமண வீட்டில் ரசம் காலியாக போச்சு. ஏசப்பாட்ட போல அம்மாட்ட ஓடி வராங்க, அம்மா ரசம் காலியாக போச்சும்மா. என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாட்ட, எப்போ ஏசுங்க வா, இப்போ ரசம் காலியாக போச்சான், இன்னப்போ என்ன செய்ப்போ. அவர் சொல்கிற பாருங்கப்பா, அம்மா என் நேரம் ஒன்றும் வரலம்மா, உதவி செய்கிறேன், புதுமை செய்கிறேன், அதுக்குன்னு காலம் வரல எனக்கு என்று ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு புள்ளி வைக்கிறார். அந்த புள்ளியை அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த புள்ளி அழிச்சிட்டு அது பிளாங்க் ஆக்குறாங்க. நேரம் வந்துருச்சு, நான் சொல்கிறேன் செய்யன்று ஆண்டவர் இயேசுவை அன்னை மரியாதை என்ன பண்ணுறாங்க, சொல்கிறது அவங்க புதுமை செய்ய தூண்டுறாங்கன்னு சொல்லலாம். 100க்கு 100 சொல்லலாம். நம்ம அம்மா சொல்கிறாங்க, நான் இங்கே வா, அவர் பின்னாடி, அவர் அப்படி சொல்லுவார், அவர் பின்னாடியே போ, அவர் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க, நல்லது நடக்கும் என்று நம்மை ஏசப்பா கிட்ட அனுப்புறது தான் அம்மாவுடைய வேலை. போங்க என் பிள்ளைகிட்ட போங்க, என் பிள்ளைகிட்ட போங்க, உங்கள் குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணி வைப்பார், எங்கள் பிள்ளைகிட்ட போங்க. அந்த கூட்டம் ஏசப்பா பின்னாடி போகிறாங்க. என்னப்பா உங்கள் அம்மா தான் அமுச்சு விட்டாங்க, அம்மா அமுச்சிட்டாங்களா, சரி அம்மா சொன்ன பிறகு என்ன செய்ய முடியும். ஏச புதுமை செய்கிறார். முன்பிருந்த ரசத்தை காட்டிலும் அந்த ரசம் மிக சுவையாக பைபிள் சொல்லுகிறது. சகோதரர்களே, அன்னை மரியாள் எங்கே குறை இருக்கிறதோ அந்த குறையை தன் மகனின் அற்புதத்தால் களையக்கூடிய அன்னை மரியாள். எனவே நம்மகிட்ட குறைகள் இருக்கா, அம்மாட்ட போ, அம்மா எனக்கு அவங்க பிள்ளைகிட்ட பேசுங்கம்மா, அம்மா நிச்சயம் பேசுவார், அம்மா நிச்சயம் பேசுவார். அம்மாவை அண்டி போகிற பிள்ளைகளை எந்த தாயும் வெறுத்து ஒதுக்கிட மாட்டாங்க. சகோதரர்களே, இந்த புத்தாண்டில் இல்லையா உங்கள் எல்லோருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் மழையென பொழியட்டும். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மீண்டுமாக நம்முடைய இந்த புத்தாண்டு பயணத்தில் அம்மாவுடைய கரத்தை பிடிப்போம். அம்மா நமக்கு என்றும் என்றும் மாறாத தாயாக இருந்து, நம்மளுடைய குறைகளை தீர்க்கின்ற தாயாக இருந்து, நமக்காக அண்ணங்கட்டி அப்பாவாட்டி பரிந்து பேசும் தாயாக இருந்து நாம் என்றும் காக்க அனைவருக்கும் வாழ்த்துக் கொள்கிறேன். நன்றி. நான் சந்திப்போம்.